வெல்கம் டு ஹெட்லைட் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம ஹெட்லைட் மேட்ச் பாயிண்ட்ல ஐசிசி T20 வேர்ல்டு கப்போட செகண்ட் செமிஃபைனல் மேட்ச் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவோட அடிலைட் கிரவுண்ட்ல நடக்க போகுது. நம்ம அடிலைட் கிரவுண்டை பத்தி ஆல்ரெடி பார்த்ததுதான். இந்த கிரவுண்ட்ல சைட் பவுண்டரிஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும், ஸ்ட்ரெயிட் பவுண்டரிஸ் லாங்கா இருக்கும். மேக்ஸிமம் பிளேயர்ஸ் எல்லாமே சைட் பவுண்டரிஸ் நோக்கி தான் ஆட போறாங்க. எப்பவுமே ஒரு டீம் வந்து டாஸ் வின் பண்ணா பேட்டிங் இருக்கிறதா பவுலிங் இருக்கிறதான்னு சொல்லி கிரவுண்டை பேஸ் பண்ணி எடுப்பாங்க. ஆனா இந்த கிரவுண்ட் ஒரு வித்தியாசமான கிரவுண்டா இருந்திருக்குங்க. அடிலைட் கிரவுண்டை பொறுத்தவரைக்கும் கடைசி 11 மேட்ச்ல டாஸ் வின் பண்ண டீம் மேட்ச் தோத்துருக்காங்க. டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்தா பவுலிங் டீம் ஜெயிக்கிறாங்க, பவுலிங் எடுத்தா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண டீம் ஜெயிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான கிரவுண்டா தான் இருந்திருக்கு. இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு இந்தியா டாஸ் தோக்கணும்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இருக்கு. அடிலைட் கிரவுண்ட் ஹெட் டு ஹெட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியா வந்து 12 T20 வின் பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து 10 மேட்ச்லயும். வேர்ல்டு கப் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2 மேட்ச்ல இந்தியா வின் பண்ணிருக்காங்க, இங்கிலாந்து 1 மேட்ச்ல வின் பண்ணிருக்காங்க. 2 டீம்லயும் இந்தியா தான் டாமினேட் பண்ணிருக்காங்க T20 பொறுத்தளவுக்கு. 2 டீம் பிளேயர்ஸ் பத்தின இன்ஜுரி அப்டேட்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியாவில வந்து ரோஹித் சர்மாவுக்கு 2 நாளுக்கு முன்னாடி காயம் அப்படின்னாங்க. ஆனா அவர் வந்து நாளைக்கு ஃபிட்டா தான் இருக்க போறாங்கன்னு இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. அடுத்து இங்கிலாந்து பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. மார்க் குட் இன்ஜுரின்னு சொல்றாங்க. அவர் நாளைக்கு மேட்ச்ல ஆடுவாரா மாட்டாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். அடுத்த டேவிட் மலன் அவருக்கும் இன்ஜுரிங்கிறாங்க. அவரை பொறுத்தளவுக்கு இந்த டோர்னமெண்ட் வந்து பெருசா அமையல. ஆனா மார்க் குட் இங்கிலாந்துக்கு ஒரு முக்கியமான பவுலரா இருந்திருக்காரு. எல்லா T20லயும் இந்த வேர்ல்டு கப்ல எல்லா மேட்ச்லயுமே அவர் விக்கெட் எடுத்திருக்காரு. நாளைக்கு அவர் ஆடல அப்படின்னா இங்கிலாந்துக்கு ஒரு மைனஸா தான் இருக்க போகுது. நெக்ஸ்ட் பிளேயர்ஸ் டீடைல் பத்தி பார்க்கலாம். இந்தியாவுக்கு டாப் ஆர்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா KL ராகுல் அண்ட் ரோஹித் சர்மா இருக்காங்க. இவங்க 2 பேருமே லெஃப்ட் ஹேண்ட் ஃபேஸருக்கு ஆப்போசிட்டா ஒரு வீக்னஸ் இருக்கு. இங்கிலாந்து பொறுத்தளவுக்கு சாம் கரன் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலர். ஆனா இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாவே அவர் மிடில் அண்ட் டெப்த்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்ல 4 மேட்ச்ல 10 விக்கெட் எடுத்திருக்காரு சாம் கரன். சோ அவர் நியூ பாலுக்கு மாத்தி தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க இங்கிலாந்து. ஆனா மார்குட் இன்ஜுரி அப்படிங்கிற இடத்துல அவங்க டேவிட் வில்லேவை உள்ள இருக்க சான்சஸ் இருக்கு. அவரு நியூ பாலை ஓபன் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. சோ இங்கிலாந்து இந்தியாவுக்கு நியூ பாலை லெஃப்ட் ஹேண்ட் ஃபாஸ்ட் பவுலரோட தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவோட மிடில் ஆர்டர்ஸ் பொறுத்தளவுக்கு விராட் கோலி அண்ட் சூரியகுமார் யாதவ் 2 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. 2 பேருமே 3 50 அடிச்சிருக்காங்க இந்த டோர்னமெண்ட்ல. ஹார்திக் பாண்டியா பொறுத்தளவுக்கு இந்த டோர்னமெண்ட் பேட்டிங் சிறப்பா அமையல. ஆனா பவுலிங்கை பொறுத்தளவுக்கு 5 மேட்ச்ல அவர் 8 விக்கெட் எடுத்திருக்காரு. பேட்டிங்கோட பவுலிங் இந்த டோர்னமெண்ட் ஹார்திக் பாண்டியாவுக்கு சிறப்பா அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புவனேஸ்வர் குமார், ஹர்தீப் சிங், முகமது ஷமி 3 பேருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு இந்த டோர்னமெண்ட்ல. அஸ்வின் அண்ட் அக்சர் பட்டேல் அவங்க சான்ஸ் கிடைக்கிற மேட்ச்ல நீட்டாவும் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ பவுலிங் யூனிட் இந்தியாவுக்கு சூப்பரா இருக்கு. ஹார்திக் பாண்டியா 6th பவுலிங் ஆப்ஷன் பார்த்தா அவரு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி 8 விக்கெட் எடுத்து அவர் ஒரு மெயின் பவுலிங் ஆப்ஷனாவே இருக்காரு. அஸ்வின் அண்ட் அக்சர் இவங்க 2 பேரும் தான் இப்போ வந்து 5th and 6th பவுலரா இந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவுக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா அடிலைட் கிரவுண்டை பொறுத்தளவுக்கு இந்தியன் ஃபேஸ் பவுலர்ஸ் கொஞ்சம் அடி வாங்கத்தாங்க செஞ்சிருக்காங்க. நம்ம கடைசியா பயம் காட்டின டோர்னமெண்ட் சென்னை ஆர்லஸ் 28-2 அப்படின்னு சொல்லி எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருந்த மேட்ச் அது. அடிலைட்ல புவி 3 ஓவருக்கு 27 ரன் கொடுத்து எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. ஹர்தீப் சிங்கும் 4 ஓவருக்கு 38 ரன் கொடுத்து எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. முகமது ஷமி ஆல்சோ 3 ஓவருக்கு 25, ஹார்திக் பாண்டியாவும் 3 ஓவருக்கு 28, அஸ்வின் 2 ஓவருக்கு 19. இந்த மாதிரி வந்து எல்லா பவுலர்ஸும் அந்த மேட்ச்ல எக்ஸ்பென்சிவா தான் இருந்தாங்க. ஆனா இந்தியாவுக்கு அந்த கிரவுண்டை பத்தின ஒரு கண்டிஷன்ஸ்லாம் தெரியும். இங்கிலாந்து இந்த டோர்னமெண்ட்ல அடிலைட் கிரவுண்ட்ல ஆடவே கிடையாது. சோ இந்த இதுல வந்து இந்தியாவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த மேட்ச்ல இந்தியா நல்லா பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கிறோம். இங்கிலாந்து பேட்டர்ஸ் பொறுத்தளவுக்கு பட்லர் அண்ட் அலெக்ஸ் ஹேல்ஸ் இவங்க 2 பேரும் தான் இந்த டோர்னமெண்ட்ல 50+ ஸ்கோர் பண்ணிருக்காங்க. வேற எந்த மிடில் ஆர்டரும் இங்கிலாந்துக்கு 50+ ஸ்கோர் பண்ணல. பேட்டிங்கை விட பவுலிங் டிபெண்ட் பண்ணி தான் இந்த டோர்னமெண்ட் இங்கிலாந்துக்கு அமைஞ்சிருக்கு. ஸ்டோக்ஸ் பொறுத்தளவுக்கு 4 மேட்சுமே விக்கெட் எடுத்திருக்காரு. மார்க் வுட்டும் எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. சாம் கரனும் எல்லா மேட்சும் இங்கிலாந்து விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காங்க. மேக்ஸிமம் பவுலர் டிபெண்ட் பண்ணி தான் இங்கிலாந்து இந்த டோர்னமெண்ட் ஆடி இருக்காங்க. ஸ்டோக்ஸுக்கு பேட்டிங் பெருசா செட் ஆகவே இல்லை அவரு. ஆனா எந்த நேரத்திலையும் மேட்சை மாத்தக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. மார்க் குட் இன்ஜுரி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவா தான் இருக்க போகுது. பட்லரை பொறுத்தளவுக்கு புவனேஸ்வர் குமாருக்கு ஆப்போசிட்டா ஒரு வீக்னஸ் இருக்குங்க. 30 பால்ல 5 டைம் பட்லரை புவி விக்கெட் எடுத்திருக்காரு. அதே மாதிரி சாம் கரனுக்கு ஆப்போசிட்டா ஹார்திக் பாண்டியாவும் பெருசா ரன் அடிச்சது கிடையாது. 8 பால்ல 2 டைம் அவுட் ஆயிருக்காரு ஹார்திக் பாண்டியா. சோ இந்த டோர்னமெண்ட்லயும் டெப்த்ல போட்டுட்டு இருக்காரு சாம் கரன். ஹார்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா தான் இருக்க போகுது இந்த மேட்ச்ல. அடிலைட் கிரவுண்டை பொறுத்தளவுக்கு இங்கிலாந்தை விட இந்தியா தான் ஃபேவரா இருக்க போறாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த மேட்ச்ல இந்தியா வந்து மேக்ஸிமம் வின் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.